மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட குடைவரை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செங்கல்பட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வல்லன்ற ஊர்ல தான் இந்த குடைவரை கோயில் அமைஞ்சிருக்கு. ரோட்ல இருந்து 100 மீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு. இது லொகேஷன் நான் ஷேர் பண்றேன். 1300 வருஷம் பழமையான கோயிலுங்க இது. சிவனையும் பெருமாளையும் நீங்க ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த திருத்தலத்துல இருந்து பாதை பார்த்தீங்கன்னா ஒரு 50 படிக்கட்டு டிஸ்டன்ஸ்ல மேல கோவில் இருக்கு. இதுதான் கோவிலோட வெளிப்புற தோற்றம். 7ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் கட்டின 3 குடைவரை கோயில் இங்க இருக்கு. 24 மணி நேரமும் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க சாமியை எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். நிஷ்டங்க ஆகுது. நான் படிக்கட்டு ஏறி மேல வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம முதற்கண்டையுமாக விநாயகர் வச்சிருக்காங்க. விநாயகரை வணங்கிட்டு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 குடைவரை கோயில் இங்க இருக்குன்னு சொன்னால ஃபர்ஸ்ட் குடைவரை கோயில் கரிவரத பெருமாளை நம்ம தரிசிக்க போறோம். பெரிய மூதேவியோட ஒரு சிலை இருக்கு. இந்த தேவியை தான் பல்லவ மன்னர்கள் அவங்களுடைய குலதெய்வமா வணங்கிட்டு வந்திருக்காங்க. பல்லவ மன்னர்களுக்கு அப்புறம் ஆட்சி புரிந்த சோழர்களும் இந்த தேவியை தான் குலதெய்வமா வழிபட்டு வந்திருக்காங்க. மரம் சுண்ணாம்பு இது எதுவுமே இல்லாம இயற்கையா இருக்கிற இந்த பாறையை குறைஞ்சுதாங்க இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. மண்டலத்துல எங்கெல்லாம் குடைவரை கோயில் பாறையை குறைஞ்சி அது உள்ள சாமி வச்சிருக்க குடைவரை கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அது ரொம்ப அழகா கலைநயத்தோட கட்டியிருக்காங்க. பெருமையெல்லாம் பல்லவ மன்னனை தான் போய் சேரும். 1ஆம் மகேந்திரவர்மனை மட்டும்தான் போய் சேரும். வரதராஜ பெருமாளை தரிசிச்சுட்டு 2வது குடைவரை கோயில் சிவன் குடைவரை கோயிலை பார்க்கறதுக்கு நம்ம மேலே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் அப்படின்னு எழுதிருக்கு. கேட்டு சாத்திருந்தாலும் வெளியே இருந்தே உள்ள இருக்கிற சாமி எல்லாமே தெரியுது. 2வது குடைவரை கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிவன் சிலையும் அம்பாள் ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் இங்கே வச்சிருக்காங்க. இதான் சிவன் குடைவரை கோயில் 2வது இதான் சொல்றாங்க. காலையில் 9 to 10 மணி ஓப்பனில் இருக்குமா. அப்புறம் மாலை பார்த்தீங்கன்னா 4 to 6 அந்த டைமில் ஓப்பனில் இருக்குமா. முத்துக்குமாரசுவாமி முருகரை நம்ம தரிசிக்க போகிறோம். முத்துக்குமாரசுவாமி முருகரை தரிசிச்சா நவகிரக தோஷமும் நீங்குமா. பஞ்சமூர்த்தி அனைவரையும் ஒரே இடத்துல இங்கே தரிசிக்கலாம். மட்டும் இல்லைங்க, வாய் பேச முடியாத ஊம பெண்ணையும் பேச வைத்த திருத்தலமாம் இதுதான். திருநள்ளாறு போலவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா காகத்துடைய வாகனத்துல கிழக்கு நோக்கி இங்க அமைஞ்சிருக்காருங்க. அடுத்து நம்ம 3வது குடைவரை கோயிலை பார்க்க வந்துட்டோம். சுவாமி பார்த்தீங்கன்னா வேதாந்த ஈஸ்வரர், அம்பாள் பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகை. இந்த வேதாந்த ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யற பாலும் தேனும் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எந்தவித நோயும் இல்லாம ஆயிலும் நீடிக்குமா. அவளுடைய கொலுசு பார்த்தீங்கன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களால பாதரசம் கொண்டு செஞ்சுட்டாங்க. கொலுசு இன்னமும் இங்க பாதுகாத்துட்டு வராங்க. இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கிராந்த எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துல எழுதி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அம்மாள் 3 கண்களோட காட்சி தராங்க. இங்க என்னோட இடதுபுறத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் தனியா அமைஞ்சிருக்காரு. விநாயகரை நீங்க தரிசிச்சீங்கன்னா நம்ம எடுத்த காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்குமா. நம்ம பார்த்து முடிச்ச 3வது குடைவரை கோயில். 3 குடைவரை கோயிலும் தனித்தனி பாதைகளை செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இந்த காலத்துல எப்படிலாம் செதுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா புரிதான். சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்கிறவங்க கண்டிப்பா சாமியை தரிசனம் செய்யுங்க. இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் ஷேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோவில் குளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.